Hello friends, welcome back to our channel Needles and Threads. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆரி பேசிக் ஸ்டிச்சஸில் பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிகினர்ஸ்க்கான பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஆரி ஆன்லைன் கிளாஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் 3 நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீடில் வந்து நான் துலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 14 தான் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜரி த்ரெட்டில் இப்போ எப்படி போடுறதுன்னு காட்டலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டை தான் உங்களுக்கு பேக் ஸ்டிச் போட்டு காட்ட போகிறேன். எப்போதும் போல் கீழேருந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க. ஒரு பேக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எப்பவும் போல் எப்படி செயின் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரி ஒரு செயின் வந்து போட்டுக்கோங்க. அந்த செயினை ஒட்டினபடி நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிற லாங் செயினை ஒட்டி குட்டியாக ஒரு செயின் போடுறது தான் லாக் செயின். இது எதுக்காக அப்படின்னா போட்டிருக்கிற செயின் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடக்கூடியது. ஸோ ஒரு லாக் செயின் போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே ரிவர்ஸில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க லாங் செயின் இருக்கு இல்லையா, அந்த லாங் செயினோட சென்டரில் ஓகே 2 லூப்புக்கும் நடுவில் நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அடுத்த ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. லாங் செயின் ஒன்று போடுறோம். அதை ஒட்டினபடியே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி குட்டி லாக் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி இது 2க்கும் நடுவில் ஓகே, இந்த 2 லூப்புக்கும் நடுவில் கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கிற அந்த லாக்கை ஒட்டியே வந்து ஒரு லாக் செயின் வந்து நீங்கள் போடணும். ஒரு லாங் செயின், அதை ஒட்டி ஒரு குட்டி லாக், அதை அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி லாக். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு செயினும் நீங்கள் போடும்போது ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் வந்து ஒரு முடிச்சு விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச்லேயே வேறு ஒரு லுக் கொடுக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செயின் வெரைட்டிஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த மாதிரியான டைப் ஆஃப் செயின்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணால் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுதோ அதே மாதிரி நீங்கள் அதுக்கேற்றப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் என் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போது ஒரு டான்ஸிங் கேர்ள் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்கர்ட் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி லைன் எல்லாம் இருக்கும். அவங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்கர்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் நிறைய இருக்கும். அந்த லைன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி பேக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி எந்த இடத்துல இந்த பேக் ஸ்டிச் போடணுமோ நீங்கள் என்ன டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த பேக் ஸ்டிச் வந்து நிறைய இடங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம எண்ட் நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு செயினுக்கும் நடுவில் ஒரு முடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் சில்க் த்ரெட்டில் அகெயின் இந்த ஸ்டிச் வந்து போட்டு காட்டுறேன். சில்க் த்ரெட் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கும் நீடில் நம்பர் 14 தான் எடுத்திருக்கேன் துலிப் பிராண்டில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு லாங் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து பக்கத்தில் சென்டரில் இன்னொரு லாக் வந்து நம்ம போடுறோம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் வந்து ஆல்ரெடி நீங்கள் நார்மல் செயின் ஸ்டிச்லேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. த்ரெட் ஹேண்ட்லிங் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும், சில்க் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக நீங்கள் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டிச்சாக இருந்தாலும் எந்த த்ரெட்டில் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாமே உங்களால் போட முடியும். ஸோ அதுக்காக எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் சில்க் த்ரெட்டில் ஒன்ஸ் ஜரி த்ரெட்டில் ஒன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஃபுல் லைனையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரியே 15 சென்டிமீட்டருக்கு 2 லைன் போட்டு ஒரு லைனில் ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இன்னொரு லைனில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜரி த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்து 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்களும் அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதிலே வந்து பீட் வந்து கொடுத்து பண்ண போகிறோம். ஓகே, நார்மலாக நம்ம போடக்கூடிய பேக் ஸ்டிச் கூட நம்ம பீடும் கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லாங் செயின் போடுறோம். அதை ஒட்டினபடி ஒரு லாக் செயின், அதை ரிவர்ஸில் கொண்டு வந்து
ஒரு பேக் செயின் வந்து நம்ம போடுறோம். போட்டுட்டு லாங் லூப் எடுக்கிறோம் இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பீட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அந்த பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பீடை ஒட்டினபடியே ஒரு குட்டி லாக் செயின் வந்து போட்டுக்கோங்க. எப்பவும் போல் நீங்கள் பேக் ஸ்டிச் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு அந்த லாங் செயின் எடுக்கும்போது அதில் ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பீட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு லாக் செயின் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோவை கவனமாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட் வந்து இல்லாமல் இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள். பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பீடை ஒட்டினபடியே ஒரு லாக் வந்து போடுறோம். ஓகே, நார்மலாக பீட் இல்லாமல் போடுறதுக்கும் இந்த பீட் யூஸ் பண்ணி போடுறதுக்கும் லிட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல்லாக லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. 15 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி இதையுமே ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பீட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகே, இதுக்கான ஷேப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பா நெக் ஷேப்பு, அதுக்கப்புறமா ஒரு யூ நெக் ஷேப். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நீங்கள் ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்து உங்களோட பேக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின், ரிவர்ஸில் கொண்டு போய் அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு குட்டி செயின். ஓகே, இதே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. இந்த பா ஷேப்பில் எப்படி நீங்கள் நெக் அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து திருப்புறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஷேப்போட கார்னர் ரீச் பண்ணதுக்கப்புறமா எப்படி அதை திருப்புறோன்றதை பார்த்துக்கோங்க. கார்னர் ரீச் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட்டில் கீழே இருக்கக்கூடிய இந்த லைனில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நார்மலாக நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு ஷேப்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி நம்ம ஷார்ப் எட்ஜ் திருப்புவோமோ அதே மாதிரியே தான் யூஷுவலாக நம்ம போடுற மாதிரியே பேக் ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வாங்க. ஸோ போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறம் இப்போ கார்னர் ரீச் பண்ண போகிறோம். கார்னர் ரீச் பண்ணதுக்கப்புறமா எப்படி அந்த ஷேப் வந்து நம்ம திருப்புறோம் அப்படின்றத மட்டும் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் திருப்ப போகிறோம். என்ன பண்ணுறோன்னா இருக்கிற லைனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அகெயின் வந்து எந்த லைனில் நம்ம ஸ்டிச்சை கொண்டு போக போகிறோமோ அந்த லைனில் அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக வந்து பா ஷேப் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பா ஷேப் வந்து மினிமம் 5 சென்டிமீட்டர், ஈச் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஷேப்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஓகேவா, 5 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ வந்து யூனிக் பேட்டர்னில் நம்ம பீட் யூஸ் பண்ணி போடலாம். ஸ்டார்டிங் பண்ணும்போது எப்போவுமே பேக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூஷுவலாக எப்படி பேக் ஸ்டிச் போடுவோமோ அதே மாதிரியே பேக் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ அகெயின் பீட் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட போகிறோம். இந்த மாதிரியான பெண்டு வரும்போது, அதாவது யூனிக்கில் வந்து அந்த பெண்டு வருது இல்லையா, ஸோ அந்த பெண்டு வரும்போது நீங்கள் போட்டிருக்கிற அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி செயினோட சைஸ் வந்து சின்னது பண்ணணும். ஓகே, வளைவுக்கு ஏற்ற மாதிரி செயினோட சைஸ் வந்து சின்ன சைஸாக போட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த யூ நெக் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இல்லைனா வந்து அந்த ஷேப் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைன் ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் போடக்கூடிய ஸ்டிச் இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன இடங்களில், சின்ன வளைவு வரக்கூடிய இடங்கள்லாம் செயினோட சைஸை கம்மி பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மெத்தட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அந்த யூனிக் கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூனிக் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரெண்டுமே பானெக் ஷேப்பும் யூனிக் ஷேப்பும் ரெண்டுமே வந்து 5 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு த்ரெட் ஹேண்ட்லிங், நீடில் ஹேண்ட்லிங், நீடில் ரொட்டேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ பார்த்து கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 லைன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 2 ஷேப்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா பேக் ஸ்டிச்சுக்கு ஒரு டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டிசைனில் இந்த ஸ்டிச் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணி கரெக்ஷன் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.